இந்த அருமை செல்லக்குட்டிங்களா விளையாடுவீங்க. ஓகேடா நிறைய பேசாம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போகலாம். நம்ம எதோட முடிச்சோம்னா, நீங்கள் செம்மையா கழுவி கழுவி ஊற்றிருப்பீங்க ஜாக்சனையும் ஜேகேவையும். இதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். செம்மையா கழுவி கழுவி ஊற்றிக்கிறீங்க 2 பேரையும், ஜாக்சனையும் ஜேகேவையும் போட்டு செம்மையா கழுவி ஊற்றிட்டு நீங்களும் போய் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலைலாம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் படுக்க தூங்க போயிடுறீங்க. காலையில் விடிஞ்சோன்னு நம்ம ஜேகே வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ரெடியாகிட்டு இருக்கான். நீங்கள் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு செம்ம இரிட்டேட் ஆகுது. இன்னும் தூங்கி இருக்குது பாரு இந்த மயிறு. இவளுக்கு இன்னும் தூக்கம் கேட்குது. காலையில் விடிஞ்சு இன்னும் இவளுக்கு என்ன தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வாட்டர் கேன் இருக்கும். அந்த வாட்டர் கேன் எடுத்து அப்படியே சலக்குன்னு உங்கள் மேலே ஃபுல்லாக ஊற்றிடுறான். நீங்கள் பதறி எரிச்சிட்டு எந்திரிக்கிறீங்க. என்ன எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஜேகே வந்து பைத்தியம் இப்போ எது கத்துற? நம்ம ஆசிட்டை ஊற்றுன மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. தண்ணி தானே ஊற்றுனேன். நீ எதுக்கு இப்போ தண்ணி ஊற்றுன? நிம்மதியாக மனுஷன் நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டியா ஜேகே? ஏன் ஜேகே இப்படி பாடாப்படுத்துற என்ன? நாங்கடி பாடாப்படுத்தினேன். நீ தாண்டி என்ன பாடாப்படுத்தி இப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க மயிறு. காலையில் விடிஞ்சது கூட தெரியாமல் இன்னொரு உனக்கு தூக்கம் கேட்குது. போடி, எனக்கு பசிக்குது. போய் கிச்சனில் போய் சமைக்கிற வேலையை பார். போ, எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டி விட்றான் பயங்கரமாக. நீங்களும் அப்படியே முறைச்சிட்டு போயிடுறீங்க கிச்சனுக்கு. போய் அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு செம்மையாக மாசாக ரெடி ஆகிருக்காரு. ரெடியாக இருக்கும்போது நம்ம ஜாக்சன் ஃபோன் பண்ணுறான் ஜேகேக்கு. ஜேகே வந்து அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லு ஜாக்சன், என்னடா கால் பண்ணியிருக்க? டேய், நானே உன்னை கால் பண்ணலாதான்டா நினச்சேன் ஜாக்சன். நீனே கால் பண்ணிட்ட, நல்லதாக போச்சு. சரி சொல்லு, என்ன விஷயம் கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணை பற்றி தான் கேட்கலாம் சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். ஓ, பீஸை பற்றி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணியா? சரி, ரொம்ப ஆசைப்படுறேன்னு தெரியுதே. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. அங்கே வந்து இந்த பீஸை கூட்டிகிட்டு வந்து உன்னை விட்டுறேன், ஓகேவா? என்னடா சொல்கிற ஜேகே? ஒன்றுமே புரியல ஜேகே. டேய் வெண்ண மவனே, உனக்கு இன்னமா புரியல ஜாக்சன் செத்த பையல. டேய் என்னடா திட்டுற ஜேகே? சரி ஓகே, திட்டலை. அது ஒன்றும் இல்லை, இவளை கூட்டிகிட்டு வந்து அங்கே விடுறேன்னு தான் சொன்னேன், புரிஞ்சிச்சா? ஓ, எப்படா கூட்டிகிட்டு வர போகிற அந்த பீஸை? அவன் வெயிட்டிங்டா ஜேகே. எப்படா கூட்டிகிட்டு வர போகிற? டேய் ரொம்ப அலையாத சிம்முரு பிடிச்சவனே ஜாக்சனே, ரொம்ப அலையாத. கூட்டிகிட்டு வரேன், நீ கூட்டிகிட்டு வரேன், ஓகே? நீ பார்த்துக்கோ. சரி நீ கூட்டிகிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். சரி, நான் ஃபோன் வைக்கிறேன். சென்டர் ஃபோன் பேசி முடிச்சுட்டு அப்படியே இந்த காலை கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான் நம்ம ஜேகே. நேராக அப்படியே உங்களை பார்க்குறான், ஸ்டெப்லேருந்து பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு நேராக கிச்சனுக்கு வரான். உங்களுக்கு பக்குன்னு இருக்குது, பயமாகவும் இருக்குது. என்ன இந்த பக்கம் வரான், கிச்சன் பக்கம் எதுக்கு வரான்னு தெரியலையே. ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போவான்னு பார்த்தா நேராக இங்கே வரான். ஐயோ, ஒரு வேளை நைட்டு பேசினதுக்கு கூட்டிகிட்டு போக தான் வரானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் நின்றுக்கிறீங்க. பயமாக இருக்குது உங்களுக்கு, ரொம்பவே பயமாக இருக்குது. வந்து நிற்கிறான் ஜேகே. வந்து உங்களை கூப்பிட்றான். ஏய் பிரியா, இங்கே பாரு, ஒழுங்காக சீக்கிரமாக குக்கிங் வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கீழே வர்ற, புரியுதா? அவளை லேட் ஆகுனா உனக்கு கொன்றுவேன் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான், திட்டுறான் பயங்கரமாக. நீங்கள் வந்து எதுக்கு ஜேகே, எதுக்கு ரெடி ஆகணும்? எங்கே போகிறோம்? போகும்போது தெரிஞ்சுக்கோடி, புரியுதா? இப்போ எதுவும் என்கிட்ட கேட்காத, புரியுதா? என்ன சொன்னாதான் வருவீங்களோ, இல்லைன்னா வரமாட்டீங்க மேடம். மகாராணி நினப்பு. ஒழுங்காக நான் சொன்ன வேலையை பண்ணுற, புரியுதா? அவளை லேட் ஆகுனா உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன் பார்த்துக்கோ, புரியுதா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவனே ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிமின் வந்து ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே வந்து ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு வந்து ஜேகே பக்கத்தில் உட்காடுறான். வந்து ஜேகேவை பார்க்குறான். பார்த்தோன்னா அவனுக்கு புரியுது செம்ம டென்ஷனாக கோவத்தில் உட்காந்துருக்கான்னு தெரியுது. ஜிமின் வந்து கேட்குறான் ஜேகேட்ட. டேய் மச்சான் ஜேகே, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்க? ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். ஜேகேவும் வந்து ஆன்சர் பண்ணுறான் ஜிமினுக்கு. இல்லை ஜிமினா, நான் நல்லா தான் இருக்கேன். இதோ அவளை ஜாக்சன்ட்ட ஒப்படைக்கணும், பிரியாவை. ஃபோன் பண்ணி நான் ஜாக்சன்ட்ட எல்லாமே சொல்லிட்டேன், ஓகே சொல்லிட்டான். நான் இன்றைக்கி போய் கூட்டிகிட்டு போய் ஒப்படைச்சிட்டு விட்டுட்டு வரலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற ஜிவேனா?
டேய் என்னடா இவ்வளோ சீக்கிரமாவா? இவ்வளோ போய் ஜாக்சன்ட்ட சீக்கிரமா ஒப்படைக்க போறியா? ஏன்டா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. டேய் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இவ பண்ணுறதெல்லாம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கும் காண்டு மேர கிளப்பிக்கிட்டு இருக்கா சும்மா சும்மா. இன்னைக்கு இவளை பார்த்தாலே அப்படியே கோவமாக தான்டா வருது. பற்றிக்கிட்டு வருதுடா கோவம். பார்த்தாலே அப்படியே மூஞ்சி பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. அதான் இன்னைக்கே போய் ஜாக்சன்ட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இவளை. ஜேகே புரியுது மச்சான் ஜேகே. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எப்படிடா? அவன் ஓகே சொன்னானா இல்லையா ஜாக்சன்? அதெல்லாம் ஓகே தான் அவன் சொல்லியிருக்கான். அவனே இவ்வளோ தூரம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வலிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கான் இவ்வளோ நேரம். இவளை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் போல். கால் பண்ணான், அவனே கால் பண்ணான். என்னடா அதிசயமாக கால் பண்ணியிருக்கேன், நானே கால் பண்ணு தான் சொன்னேன். இல்லை நீ என்ன விஷயமா கால் பண்ண அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லைடா அந்த பொண்ணு தான் அந்த பீக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினான். அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓ ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி இன்றைக்கே போய் ஒப்படைச்சிடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஜாக்சனுக்கும் ஓகேவாயிடுச்சு. இது நம்ம வீக் இன்னும் தெரில, நீ வேணால் சொல்லிடு ஓகேவா? நான் இப்போவே இவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் ஜாக்சன்ட்ட ஒப்படைக்கணும். லேட் ஆகிடுச்சு, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மயிறு. நான் என்ன எதுன்னு போய் கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணிட்டு நானே போய் ஜாக்சன்ட்ட போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் சரியா? நான் வர்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் சரியா? பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க 2 பேரும். ஜிமின் வி புரியுதா? வி கேட்டால் சொல்லு ஜாக்சன்ட்ட இந்த பிரியாவை கூட்டிகிட்டு போய் ஜாக்சன்ட்ட ஒப்படைக்க போயிருக்கேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு சரியா? கேட்டால் மட்டும் சொல்லு, கேட்கலன்னா விட்டுரு சரியா? நான் வந்து சொல்லிக்கிறேன். சரி ஓகே ஜேகே, பார்த்து பத்திரமா போடா. இல்லைன்னா இந்த கிங்கு பையனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணுவான் கண்டிப்பாக. இப்போது ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ ஜேகே புரியுதா? பார்த்து பத்திரமா போயிட்டு இவ்வளோ போய் ஒப்படைச்சிட்டு நீ பார்த்து சேஃபாக வீட்டுக்கு வா புரியுதா? எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க புரியுதா? எதுனாலும் எனக்கு கால் பண்ணிங்க. முக்கியமாக எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கம்மா. அவனை கால் பண்ணாமல் இருந்தீங்க கொன்றுவேன் நினச்சிக்கோ ஜிமினா. சரிடா நான் கால் பண்ணுறேன் ஜேகே, நீ கோவப்படாத. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. இப்போ போனால் தான் நீங்கள் வந்து ஜாக்சன்ட்ட போய் சீக்கிரமாக போய் அவளை ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீ போ கிளம்பு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து இந்த மாதிரி போக சொல்லிடுறான். நம்ம ஜேகேவும் வந்து அப்படியே வேகமாக வந்து உங்களை கையை பிடிச்சி தொரன்னு இழுத்துட்டு கொண்டு போகிறான். நீங்கள் கெஞ்சுறீங்க, ஜேகே கையை விட ஜேகே, என்ன ஜேகே பண்ணுற? ஏய் மயிரே எவ்வளோ நேரம்டி சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம்? இன்னும்மா குக்கிங் பண்ணியிருக்க? நீ ஒரு குக்கிங் மயிறு பிடுங்க வேணாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உனக்கு அவனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றான். பண்ணி விட்டுட்டு வேகமாக தரன்னு மொட்டை மல்லேருந்து இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஜிமின்ட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போ தான் ரூமை விட்டு வெளியே வரான். தூங்கி எந்திரிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வரான். வந்து அப்படியே வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு அப்படியே டயர்டாக இருக்கான். ஜிமின் வந்து பார்த்துட்டு, டேய் வி என்னடா இப்போ தான் தூங்கி எந்திரிச்ச போல்? ஆமாடா ஜிமினா, இப்போ தான்டா தூங்கி எந்திரிச்சேன். நைட்லாம் தூக்கமே இல்லை, சுத்தமாக தூக்கமே வரலை. அதான் இப்போ தூங்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்தேன். சரி ஜேகே எங்கே? ஜேகே ஆளையவே காணோம். அவன் இப்போ தான்டா ஜாக்சன்ட்ட போயிருக்கானா? புரியலையே, தெளிவாக சொல்கிறா. ஏன்டா இப்படி குழப்புற என்ன? அவள் ஜாக்சன்ட்ட ஒப்படைக்க போயிருக்கானாம்மா ஜேகே. அவன் வர்றது கொஞ்சம் லேட்டாகவும் சொன்னான். ஓ அப்படியா? அந்த மயிரை ஒப்படைக்க தான் போயிருக்கானா? சரி ஓகே வரட்டும், எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல. அந்த மயிர் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து காலை எடுத்து வைக்கவே கூடாது. அப்படியே போய் தொலைஞ்சிடணும். ஜாக்சன்கிட்டே எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிடணும். அந்த பைத்தியக்காரி வந்து சும்மா நொய்யின்ட்டு நொட்டிக்கிட்டு இருப்பா. பேசியே கரெக்ட் பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா மயிர். ஏன் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் நம்ம வந்து. இதெல்லாம் நம்ம ஜிமின் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏய் ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு இப்படி கழுவி ஊற்றிக்கிட்டு? நீ ஒரு பக்கம் திட்டுற, அவன் என்னன்னா கழுவி செம்மையாக போட்டு நல்லா திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு 2 பேர்த்துக்கும்? உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னடா அந்த பொண்ணு பாவம் பண்ணுச்சு? ஏன்னா இந்த கழுவி ஊற்றுறீங்க அந்த பிள்ளைய போட்டு? அந்த பிள்ளை பாவம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஜேகேவும் நீயும்?
பாவம்டா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் வந்து ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம வீக்கு செம்ம கோவம் வருது. டேய் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண பேச வந்துட்டியா மயிரே? அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல ஜிமினா. அவள் என்னமோ கரெக்ட் பண்ண தாண்டா ட்ரை பண்ணியிருக்கா மயிரே. உனக்கு இது கூட தெரிலையா? ஜேகே வைக்கப்படி அதை கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி லைஃப்பை வாழணும் அப்படி இப்படி கனவை காண்டுக்கிட்டு இருக்கா. அது நடக்கக்கூடாது. நம்ம நடந்துச்சுன்னு நினச்சிக்கோ நம்ம பிளான் ஃபுல்லாக சொதப்பிடும். அப்புறம் ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியாது, ஒரு மணியும் கிடைக்காது, ஒரு முன்னும் கிடைக்காது. புரியுதா உனக்கு? அது தெரியாமல் நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, அந்த பிரியாவுக்கு. புரியுதுடா வி, கோவப்படாத. அதுக்கு நீ இப்படியாடா திட்டுன்னு திட்டுவீங்க அந்த பிள்ளைய போட்டு? அந்த பிள்ளை என்னடா பாவம் பண்ணுச்சு? அது வாட்டுக்கு வேலை பார்க்குது, அது வாட்டுக்கு நம்ம சொன்ன வேலையை பண்ணிக்கிட்டு தானே இருக்குது. அதுக்கும் பண்ணுறதுக்கும் திட்டுறீங்க, ஏதாவது பண்ணாலும் திட்டுறீங்க, பண்ணலனாலும் திட்டுறீங்க. என்ன தான் பண்ணுறீங்களோ எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு நம்ம ஜிமின் வந்து நல்லா கத்தி விட்டுட்டு போயிடுறான் ரூமுக்கு. அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்படி ஒரு பிஹேவ் பண்ணிட்டு போகிறான். இன்றைக்கி என்ன ஆச்சு ஜிமினுக்கு? டேய் ஜிமினா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஜிமினை போட்டு சமாதானப்படுத்தி இருக்கான். நம்ம வீடாக சமாதானப்படுத்தியிருக்கான் ஜிமினை போட்டு. இந்த சைடு நம்ம ஜேகே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், கார் ட்ரைவ் பண்ணியிருக்கான். நீங்கள் செம்மையாக வந்து இன்னும் விட்டுரு ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படி சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. மயிரை மீதி வர்றி ஏன்ட்டு கத்திக்கிட்டே இருக்க பைத்தியம். ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். நீ இப்போ அந்த பையன்ட்ட தானே ஒப்படைக்க போகிற, அந்த ஜாக்சன் பையன்ட்ட தானே ஒப்படைக்க போகிற. ப்ளீஸ் ஜேகே என்னை அவன்கிட்ட மட்டும் ஒப்படைக்காத ப்ளீஸ். நான் உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ. ப்ளீஸ் என்னை யார்கிட்டையும் போய் ஒப்படைக்காத, ஒன்று புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஜேகேட்ட. ஜேகே அது கூட கண்டுக்காமல் அவன் மட்டும் காரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க 2 பேரும். ஜேகே வந்து காரை விட்டு இறங்கிட்டு உங்களை கார் டோரை திறந்து விட்டுட்டு இறங்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் இறங்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த இடத்த விட்டு நகர்ந்த மாதிரியே இல்லை. செம்ம இரிட்டேட் ஆகுது நம்ம ஜேகே. செம்ம கோவம் வருது. காரை விட்டு இறங்குடி. இப்போ இறங்க போறியா என்ன வேணும்? நான் இறங்க மாட்டேன் ஜேகே, என்னால் முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுரு ஜேகே ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிடுறீங்க. ஜேகே அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஜேகே வந்து நீ சொன்னாலும் கேட்க மாட்டேல மயிரை இருடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போய் ஜாக்சன் வீட்டில் தள்ளி விட்றான். நீங்களும் போய் பொத்துன்னு விழுந்துட்டு கையில் அடிபட்டுருது உங்களுக்கு லைட்டாக. வந்து மொட்டை மாடிலேருந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்துட்டு கேஓ இந்த பொண்ணு யார், ஒருவேளை அந்த பீஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வந்து ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். இறங்கி வர்றதை நம்ம ஜேகேவும் பார்த்துட்டு டேய் ஜாக்சன் சீக்கிரம் வாடா, வந்து இந்த பீஸை கூட்டிகிட்டு போ. இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரியே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். மணியை நீ எப்போ செட்டில் பண்ணுறியோ செட்டில் பண்ணிடு. மவனை ஏமாத்தினா சொருவிடும் பார்த்துக்கும் கீழே, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்கான் ஜேகே வந்து ஜாக்சன்கிட்ட. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஒரு பக்கம் பயத்தில் இருக்கீங்க. ஜேகே நீ சொன்ன மாதிரியே மனு செட்டில் பண்ணிடுறேன். சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு வந்துட்ட. செட்டில் பண்ணாமல் இருப்பேனா? உனக்கு நான் செட்டில் பண்ணாமல் இருப்பேனா? இவ்வளோ அழகான பீஸை என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்க பத்திரமா வந்து. கண்டிப்பாக உனக்கு மணி செட்டில் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து இந்த மாதிரி ஜேகேட்ட சொல்லியிருக்கான். ஜேகேவும் வந்து சரி ஓகே ரொம்ப வலியாத, நீ சொன்ன மாதிரியே நான் கூட்டிகிட்டு வந்து இந்த பீஸை விட்டுட்டேன். ஒழுங்காக எனக்கு மணி மட்டும் செட்டில் பண்ணிடு. நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன்கிட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே போகிறான். நீங்கள் வந்து வேகமாக போயிட்டு ஜேகே கையை பிடிக்கிறீங்க. ஓடியாக போய் கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறீங்க. ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்னையும் கூட்டிகிட்டு போ, எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் உனக்கு காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே கையை பிடிச்சி ரொம்ப பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கையை விடுறி, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு கையை விடுறியா? ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டுட்டு மட்டும் போகாத. இந்த நாயை பார்த்தா
பொறுக்கி நாயை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிரு, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம இரிட்டேட்டு, கோவம் வந்துடுச்சு. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை செம்மையாக உதறி விட்டுல நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துறீங்க. பார் மயிறு, சும்மா நொய் நொய்ன்னு தொல்லை பண்ணியிருக்காத, புரியுதா? நான் ஜாக்சன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், டீல் பேசியிருக்கேன், புரியுதா? நான் ஒப்படைச்சிட்டேன், மீதியெல்லாம் அவன் பார்த்துப்பான், சரியா? அவன்கிட்ட போய் என்ன வேணால் கேட்டுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, இல்லை அவன் உனக்கு ஏதாவது பண்ணுவான், சரியா? என் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், சரியா? பாய். இங்கே பாரு, இன்னொரு தடவை புருஷன் கிருஷன் வந்த அவ்வளோதான் வச்சுக்கோ, உனக்கு கொன்றுவேன்னு வச்சுக்கோ. நீ கனவு காங்குற கனவு. ஹஸ்பண்டு, நீ ஒய்ஃபு, ஆசையை ரொம்ப வளர்த்துக்காத, சரியா? அது உனக்கு தான் கஷ்டம், புரியுதா? நான் சொல்கிறது சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி திரும்பவும் என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணுறது, இல்லை என்னை தேடி கண்டுபிடிச்சி வர்றதெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது, புரியுதா? மொபைல இங்கே தான் இருக்கணும், நீனு இருக்கிற, புரியுதா? மொபைல எங்கேயாவது தப்பிச்சு இங்கேருந்து தப்பிச்சு போய் எங்கள் வீட்டுக்கு வரணும், ஏன் வீட்டுக்கு வரணும்னு நினச்ச உனக்கு கொன்றுவேன் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ரொம்ப பயங்கரமாக திட்டுறான் அவங்கள பிடிச்சி. நீங்கள் வந்து ஏன் ஜேகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் கூட லைஃப் வாழணும்னு ஆசையாக இருக்குது, உன் கூட பேபி பேத்திக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் கண்டிப்பாக உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன், ஏன் என்னை எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி பண்ணுற ஜேகே, சைக்கோ மாதிரி பண்ணாத ஜேகே, ப்ளீஸ், நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா? எனக்கு நீ என்ன தான் கெட்டவனா இருந்தாலும் என் கண்ணுக்கு எப்பவுமே நீ நல்லவன் தான்டா, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் இந்த வீட்டில் மட்டும் இதோ இந்த ஜாக்சனில் மட்டும் என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ், அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லிடுறீங்க, பயத்தில் சொல்லிடுறீங்க, அழுதுட்டு ஒரு மாதிரியே சொல்லிடுறீங்க. ஜேகே வந்து அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, புரியுதா? உங்ககிட்ட பேசியிருந்தா எனக்கு டைம் தாண்டி வேஸ்ட்டு. டேய் ஜாக்சன், பேசிக்கிட்டு தான் இருப்பா, வாய்ட்ட இந்த ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பா, கூட்டிகிட்டு போடா தயவு செஞ்சு ஜாக்சன், நான் போகிறேன். அவனை ஏமாத்தினா உன்னை சொருவிடுவேன் நினச்சிக்கோ, புரியுதா? டேய் ஜேகே, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன், சரியா? நீ கவலையே பட வேண்டாம் மச்சான். சரி, ஏதோ சொல்கிற, அவனை நீ மணி மட்டும் செட்டில் பண்ணாமல் விடு, அப்போ இருக்குது, நான் போகிறேன், பாய் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பாய் சொல்லிட்டு ஜாக்சனில் பாய் சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் வந்து ரொம்ப கெஞ்சுறீங்க, அழுகுறீங்க, தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஜாக்சன் வந்து உங்களை பிடிச்சிடுறான். எங்கடி போகிற, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்கிறீங்க. ஜாக்சன் வந்து சி அவன் போயிட்டான்டி, எப்போவோ போயிட்டான், நீ என்ன விடுன்ட்டு, விட தானே போகிறேன், ஏன் அவசரப்படுற, அவ்வளோ அவசரமா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிருக்கான். நீங்கள் வந்து சப்புன்னு அரைஞ்சிடுறீங்க ஜாக்சனை. என்ன தைரியம் தான் என்ன அரைஞ்சிருப்ப, உனக்கு கொழுப்பு தாண்டி, ஜேகே சொன்ன மாதிரி உனக்கு திமுரு கொழுப்பு எல்லாம் ஏறி தாண்டி போய் கிடக்கு, இன்னைக்கு அடக்குறாண்டி உன் திமுறையும் கொழுப்பையும், வாடி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி தொடர்ந்து இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான் ரூமுக்கு. இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரூமில் தள்ளி விட்டுறான். நீங்கள் வந்து செம்மையாக உங்களுக்கு பயமாக இருக்குது. பாரு ஜாக்சன், என்னை விட்டுரு ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன், நீ எதுவும் என்னை பண்ணிடாத, நீ பண்ணவே கூடாது, அது நீ பண்ணவே கூடாது, சத்தியமாக சொல்கிறேன், நீ பண்ணவே கூடாது. எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அது என் புருஷன் மட்டும்தான், ஜேகே மட்டும்தான் எனக்கு பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, என்னை விட்டுரு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை ஜேகே வீட்டில் போய் விட்டுரு ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அழுதுட்டு ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜாக்சன்கிட்ட. ஜாக்சன் வந்து ரொம்ப அழுது சீனை போட்டால் அங்கே போய் நான் விட்டுட்டு வந்துடுவேனா, வாமா நான் போய் உன்னை ஜேகே வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவன் விட்டுட்டு போனதான் நீ எனக்கு கிடைச்சது தான், நான் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். இவ்வளோ அழகாக சில கணக்காக அப்படியே குத்துக்கள் சில கணக்காக இருந்துக்கிட்டு நச்சுன்னு இருக்க, உன்னை எப்படி தூக்கி கொடுக்க மனசு வரும் எனக்கு? வரலடி, மனசே வரல. இனிமேல் நீ பொண்டாட்டி தான், நீ எனக்கு பொண்டாட்டி தாண்டி. பொண்டாட்டியா? ஒய்ஃபு.
ஒய்ஃபுடி நீ இனிமே. நான் உன்னை நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கிறேன். மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே நீயும் நானும் ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே உன்னை தாங்குன்னு தாங்குறேன். ஓகேவா? எப்படி மகாராணி மாதிரி தாங்குறேன்டி. அவன்கிட்ட போய் எப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவன்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான்டி. நானாவது அதுக்கு பரவாயில்ல நினச்சிக்கோ. சும்மா நொய்யிட்டு இருக்காத. வந்த வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் இந்த மாதிரி பேசுகிறான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பாரு ஜாக்சன், ப்ளீஸ் என்னை விட்டுரு. நீ நீ என்னை எதுவுமே பண்ணக்கூடாது. அது பண்ணுறதா இருந்தால் அது ஜிகே மட்டும்தான் பண்ணணும். நீ பண்ணவே கூடாது. சத்தியமாக சொல்கிறேன், நீ பண்ணவே கூடாது. மீறி நீ பண்ண உனக்கு கொன்றுவேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜாக்சன் செம்ம இரிட்டேட் ஆகிட்டான். செம்ம கோவம் வருது அவனுக்கு. என்ன ஓவராக பேசிக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருக்க? நானும் சின்ன புள்ள பொறுமையாக போகலான்னு பார்த்தா ஓவராக தான் துள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் தள்ளி விட்றான் அவங்கள. ஜாக்சன் என்னை எதுவும் பண்ணிடாத, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். எதுவாக இருந்தாலும் என் புருஷன் மட்டும்தான் என்னை தொடுறதா இருந்தால் என் புருஷன் மட்டும்தான் என்னை தொடணும், நீ தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதே சொல்லிக்கிட்டே கிட்டத்தட்ட ஜாக்சன் செம்ம கோவம் வந்துடுச்சு. வாய் முடு. முன்னாடி அடிக்கடி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் பொறுமையாக போகலான்னு பார்த்தா ஓவராக தான் துள்ளுற. என்னோட வீடு புரியுதா? நான் வைக்கிற ரூல் தான் புரியுதா? இங்கே உன் புருஷன் ஜேகே புருஷன்லாம் கிடையாது புரியுதா? ஜேகே கிட்ட மணி கொடுத்து உன்னை வாங்கியிருக்கேம்மா. அவ்வளோ சீக்கிரம் உன்னை தூக்கி கொடுக்க மாட்டான் சரியா? எனக்கு பேசுறதுக்கெல்லாம் டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். நீங்கள் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜேகே என்ன பண்ண போகிறான், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான், நீங்கள் இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேடா, லவ் யூ டூ. சராங்கியூ, பாய்.